Hello everyone, welcome to Spoons and Plates. இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு சேப்பங்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ சேப்பங்கிழங்கை தண்ணி ஊற்றி ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்திருக்கு, இந்த அளவுக்கு சாஃப்டாக வேகட்டும். இப்போ இது சூடாறினதுக்கப்புறமா நம்ம தோல் சீவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தோல் சீவி எடுத்துட்டு தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரை ஆகும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா, 1 ஸ்பூன் அரிசி மாவு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம கிழங்கு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணும்போது இந்த மசாலா எல்லாத்துலேயும் நல்லா படும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ட்ரை மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் கிட்ட தண்ணி சேர்த்தா போதும். ஓரளவுக்கு ஏன்னா ஏற்கனவே வெந்திருக்குன்றனால அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் கிட்ட தண்ணி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டிங்கன்னா மசாலா பிடிக்காது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இப்போது தேவைக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஷாலோ ஃப்ரை தான் பண்ணணுன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நம்ம திருப்பி போட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு அது சூடாகினதும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம கிழங்கு சாப்பிடும்போது. இதில் இப்போது நம்ம எல்லா கிழங்கையும் ஒன்றா வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு, கீழே நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த கிழங்கு வந்துட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு கர்ட் ரைஸு, சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.